கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்த இந்த அருமையான சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கும் கூட இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தராகிய ஆண்டவர் 38வது சங்கீதத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அந்த சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இன்றைக்கு? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை மனமகிழ்ச்சியினால் நிரப்புவார். நம் தேவனால் மாத்திரம்தான் மனமகிழ்ச்சி தர முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு நம் ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். இப்பொழுதும் கூட இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். முதலாவது, இந்த சங்கீதமானது சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும் பொழுது பெனிடென்ஷியல் சாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தான் செய்த தவறுக்காக வருந்துகிற ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா. என்னென்ன தவறெல்லாம் அவர்கள் செய்தார்களோ அதை நினைத்து கர்த்தருடைய சமூகத்துல வருந்தி எழுதப்பட்டதான ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 38. அந்த சங்கீதத்தின் தலைப்புல நாம் பார்க்கும் பொழுது நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின ஒரு சங்கீதம் என்பதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அவரை நினைவு கூறும்படிக்காக கெஞ்சி மன்றாடி எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இது. ஹல்லேலூயா. என் தேவனே, என்னை பாரும், என்னுடைய ஏக்கங்களை நீர் பாரும், எப்படியாவது எனக்கு விடுதலை தாரும். ஏனென்று சொன்னால் என்னை விடுவிக்க உம்மால் மாத்திரம்தான் முடியும் என்பதை நன்கு உணர்ந்தவனாக தாவீது இருந்தபடினால் கர்த்தராகிய ஆண்டவரிடத்துல அவரை நினைவு கூறும்படிக்காக இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் சங்கீதக்காரனாகிய தாவீதை போல உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் செய்த பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அதை விட்டு விலகுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது 1 to 10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்க பார்த்தோமே என்று சொன்னால், இங்க பாருங்க, பாவத்தின் விளைவுகளின் வேதனையை குறித்து இந்த சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். அநேக சரீர ரீதியில இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும் என்று வசனம் ஆரம்பிக்கிறது. ஏன் என்று சொன்னால், அவன் பாவம் செய்தபடியினால் கர்த்தருடைய சமூகத்தில் இப்படிப்பட்டதான ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சா மாத்திரம்தான் நம்ம மன்னிப்பு கேட்போம், நம்ம சரண்டர் ஆவோம் இல்லையா? அதே மாதிரி இங்க பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது முதலாவதே கர்த்தருடைய சமூகத்துல ஒரு சரண்டர். he surrendered himself to God. முதலாவது பார்க்கும் பொழுது, என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தினால் என்னை தண்டியாதேயும் என்று மன்றாடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மன்றாட்டின் ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. 2 to 10 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது தன்னுடைய சரீரத்துல காணப்பட்ட எல்லா பலவீனத்தையும், தான் வியாதிப்பட்ட எல்லா வியாதிகளையும் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை என்று வசனம் காணப்படுகிறது. அப்போ பாருங்க, தன்னுடைய பாவத்தின் விளைவிலே அவன் பெற்றதான அநேக துன்பங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். தன்னுடைய மாம்சத்துல ஆரோக்கியமே இல்லையா, தன்னுடைய எலும்புகளில் சௌக்கியமே இல்லையா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அநேக நோய்கள் வருது, அநேக வியாதிகள் வருது. ஒருவேளை அது நம்ம செய்த பாவத்தின் நிமித்தம் கூட அது வரலாம். ஹல்லேலூயா. அதையெல்லாம் அறிந்த தாவீது தான் கர்த்தருடைய சமூகத்துல சொல்றான், ஒவ்வொன்றையும் முன்வைக்கிறான். அவருடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல முன்வைக்கிற ஒரு நல்ல ஒரு காட்சி இங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 4வது வசனத்துல, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிச்சு, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக அக்கிரமங்களை செய்யும் பொழுது நம்மளுடைய மனசாட்சி நம்மளை உணர்த்தும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன தவறு செய்துட்டா கூட நம்மளுடைய மனசாட்சி நம்மளை உணர்த்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்டதான ஒரு உணர்வுள்ள ஆவி இருக்கிறது? நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஆவி கிறிஸ்தவர்களாகிய நம்ம இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு உணர்வை இங்கே சங்கீதக்காரன் பெற்றபடினால் தான் அந்த சுமையை அவனால் அனுபவிக்க கூடியதாய் இருந்தது. அந்த பார சுமையை அவன் உணர்ந்தவனாக காணப்பட்டான். என் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை ஒரு நாற்றம் எடுக்கிறதான ஒரு
வாழ்க்கையாக காணப்படுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய அநியாயமும் அக்கிரமமும் மூலமாக தான். ஹல்லேலூயா. நாம் செய்த ஒவ்வொரு அநியாயங்களும் அக்கிரமங்களும் நம்முடைய வாழ்க்கையை அப்படிப்பட்டதான பாதைக்குள்ளதாக தள்ளிவிடும். அதனால நம்ம அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. 6வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். எல்லாவற்றிலும் பலனை இழந்தவனாக சங்கீதக்காரனாகிய தாவீது காணப்படுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைமையில் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பாவத்தை குறித்து ஒருவேளை நீங்க உணர்ந்தவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். அது நல்லது. இன்றைக்கு நீங்க பாவத்துல வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன் பாவங்களை குறித்தே ஒருவேளை இந்த பாவத்தின் மூலமாய் தான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வியாதியோ, ஒருவேளை நான் செய்த பாவத்தின் மூலமாய் தான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு சறுக்கலோ, என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாததற்கு காரணம் என்னுடைய பாவமாக தான் இருக்குமோ என்பதை நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி நினைச்சு அழுவதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய பாவத்தை கழுவி உங்களை சுத்திகரிக்க, உங்களை பரிசுத்தமாய் மாற்ற நம் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. அதுதான் நற்செய்தி. இன்றைக்கு யாரால உங்களுடைய பாவத்தை கழுவ முடியும்? இன்றைக்கு ஒரு பாவம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பாவத்தை நீங்க சாகுற வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம சாகுற வரைக்கும் நாம் செய்த ஒரு பாவத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நீ இப்படி செய்தவள் தானே, நீ இப்படி செய்தவன் தானே. ஒருவேளை அந்த சகோதரன் சகோதரி திருந்திருக்கலாம், அவங்க பாவத்தை விட்டு விலகி அநேக வருடங்கள் இருக்கலாம். ஆனாலும் அந்த பழைய பாவத்தை குறித்து பேசியே அவர்களை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறதான ஒரு உலகம் இது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் பாவத்தை நான் மன்னிப்பேன். ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு கர்த்தர் வந்திருக்கிறார். பாருங்க, நீதிமொழிகள் 14:12 வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிறதான ஒரு வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பாவம் செய்யும் போது அது செம்மையாக தான் தோன்றும், எல்லாமே இனிப்பாக இனிமையாக நன்றாக தான் தோன்றும். ஆனால் அதனுடைய முடிவுல பார்க்கும் பொழுது அது நம்மை மரண வழிகளுக்குள்ளதாக கொண்டு போய்விடும். அதனால அப்படிப்பட்டதான பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். யோசேப்பை ஒரு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, பாவம் பக்கத்திலே இருந்த பொழுதிலும் கூட அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றபடினால் பாருங்க, யோசேப்பை ஒரு பிரைம் மினிஸ்டராக, எகிப்திற்கு ஒரு அதிபதியாக, ஒரு ரூலராக ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய அந்தரங்கத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறார். பாருங்க, 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலனை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. அப்போ சுத்தமா அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பலனையும் இழந்து விட்டதான ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பலனற்று போய் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பலன் இல்லாதவனுக்கும் பலன் உள்ளவனுக்காகிலும் உதவிகள் செய்வது எனக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. பலனற்று போய் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் பலனை தருவார். சத்துவம் இல்லாமல் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சத்துவத்தை கொடுப்பார். பாவத்தோடு வந்திருக்கிறீங்களா? பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல பார சுமையோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய பாரத்தை அவர் நீக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா. பாருங்க, உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினிக்குள்ள நரகத்தில் போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ உங்க சரீரத்துல ஏதாவது ஒரு அவயம் உங்களை தவறான வழிக்குள்ளதாக கொண்டு போய் சேர்க்குதுன்னா அந்த உறுப்பு உங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் வேத வசனம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு ஃப்ரெண்டு தேவையில்லை. இன்னைக்கு பாருங்க, அநேக சிநேகிதர்கள்
நம்மிடத்தில் நன்றாக பேசுகிறார்கள், ஆனா தவறான வழிகளுக்குள்ளதாக நம்மளை கொண்டு போய் சேர்க்க. அப்படிப்பட்டதான ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறதான ஆவிக்குரிய ஐக்கியம் தான் நமக்கு தேவை. இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, பாருங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, பாவம் நியாய பிரமாணத்தை விட்டு மீற செய்யுமா. நியாய பிரமாணத்தை மீறுவதே ஒரு பாவம் தானா? இன்றைக்கு எத்தனை பேர் நியாய பிரமாணத்தின்படி நாம் நடக்கிறோம்? கர்த்தர் கொடுத்த கற்பனைகளின்படி எத்தனை பேர் நடக்கிறோம்? யாருமே இல்லை, அப்படிதானே? ஒருவேளை நடக்க நம்ம முயன்றாலும் பிரயாசப்பட்டாலும் நம்ம அந்த பாவமானது, உலக சிற்றின்பமானது, இந்த உலகத்தில் இருக்கிறதான மாசானது நம்மளை கர்த்தரிடத்திலிருந்து விலகுகிறது. இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம், பாவத்தை விட்டு விலகுகிறவர்களாக நாம் இருப்போம். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக சூழ்நிலைமையில இந்த பாவத்தின் நிமித்தம் பட்ட பாரங்கள், கஷ்டங்களை பார்த்தோம். இப்பொழுது பாருங்க 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது இங்க பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய மனமுறிவு மற்றும் கர்த்தருடைய சமூகத்துல தன்னை ஒப்புவிக்கிறது, தன்னுடைய சிநேகிதர்களுக்கு தனக்கு செய்த எல்லா துன்பங்களை குறித்தும் இந்த வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். நான் சீக்கிரமாய் வாசிக்கிறேன். 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது சங்கீதம் 38:11, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கன்னிகைகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, நோய்வாய்ப்பட்டு நாம் இருக்கும் பொழுதுதான் ஒரு மனுஷனுடைய உண்மையான சுயரூபம் தெரியும். ஹல்லேலூயா. நாம் நன்றாய் இருக்கும் போது, சிரித்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நம் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம் கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கும் பொழுது நம்மிடத்துல யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவங்க தான் உண்மையான நண்பன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன். அப்ப பாருங்க, என்னுடைய சிநேகிதரும் தோழனும் கூட அவர்களுடைய வாதையை கண்டு விலகுகிறார்களா. ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அநேக சிநேகிதர்கள் இருந்திருப்பாங்க, தோழர்கள் இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்டதான ஒரு ரொம்ப கேடான நிலைமையில தாவீது இருக்கும் பொழுது யாருமே தாவீதுக்கு உதவிக்கு வரவே இல்லை. எல்லாரும் தாவீதை பார்த்து ஏளனம் பண்ணினார்கள், தேவையில்லாத வஞ்சனையான காரியங்களை யோசித்தார்கள் என்பதை 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. அப்படி அவங்களாவே ஒரு அசியூம் பண்ணிக்கிறாங்க, அவங்களாவே நினைத்துக் கொள்றாங்க. இன்றைக்கு நாம் அப்படித்தானே நினைக்கிறோம். இன்றைக்கு நம்ம விழுந்துட்டோம்னா அவங்க சந்தோஷப்பட்டுருவாங்களே, இன்றைக்கு நம்ம தள்ளுண்டு போய்விட்டோம் என்று சொன்னால் அவங்க ரொம்ப நிம்மதியா இருப்பாங்களே. 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன், என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பகைஞர் அநேகரா இருக்கிறாங்களா, நண்பர்கள் அநேகரா இருக்கிறாங்களா? யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு நண்பர்கள், உண்மையான நண்பர்கள் தான் அநேகமா இருக்கிறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராலையுமே சொல்ல முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்கனே நம்மளுக்கு என்ன பண்றான்? குழி தோண்டி கொண்டே தான் இருக்கிறான் ஒவ்வொரு நாளும். அதான் கர்த்தர் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையிலும் நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்பவே செய்யாதுன்னு. ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் நம்ப கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை 11, 12, 16, 17, 18, 19 வசனங்கள்ல வாசிக்கிறோம். 20வது வசனத்துல கூட வாசிக்கும் பொழுது, நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நன்மையை காட்டிலும் தீமையை செய்தாதான் எல்லாருக்கும் நம்மளுக்கு பிடிக்குது. அப்படி பாத்தீங்களா? மெஜாரிட்டி பாருங்க தீமைக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. நன்மை செய்கிறவங்க பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா, இப்படி நன்மை செஞ்சு நீ என்ன அனுபவிச்சுட்டேன்னு தான் கேட்பாங்க. நீ இப்படி ஜெபிச்சு உன் வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சுப்பா பாரு, இங்க நல்ல ஒரு ரூட் இருக்கு, இந்த ரூட்ல வா, இப்படி வந்துட்டேன்னா உனக்கு எல்லா தேவையானது எல்லாமே கிடைக்கும் இப்படின்னு சொல்லி நம்முடைய மனசையே மாற்றி அமைத்து நம்மளை தவறான வழிகளுக்குள்ளதாக இழுத்து செல்கிறதான மனிதர்கள் தான் அதிகம். அப்படிப்பட்டதான ஜனக்கூட்டத்திலே நான் நிற்பதை காட்டிலும் என் தேவனுக்காக தனி மனிதனாய் நான் நின்றாலும் நான் உண்மையாய் நிற்பேன் என்று நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய துணை இருக்கும் பொழுது யாரால ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பாவத்தை விட்டு விலக வேண்டும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன்
வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்கிறதான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அதே சங்கீதம் 32:5 நாம் வாசிக்கும் பொழுது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மன்னித்தார் என்று சொன்னால் அவன் அறிக்கையிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பாவம் செய்து கொண்டே இருக்கிறாங்க, ஆனால் அறிக்கை செய்வதற்கு மனமில்லை. அதை இப்படியெல்லாம் நான் செய்தேன் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சொல்லுவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எவ்வளவுதான் ஊக்கமா ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாருங்க, நம் பாவம் செய்ய செய்ய இயேசு கிறிஸ்துவானவருடைய சரீரத்தின் மீது அவர் மீது அநேக பாவம் சுமத்தப்பட்டபடினால் தான் ஆவியானவர் கர்த்தராகிய பிதா அவர் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க கூட முடியல. ஹல்லேலூயா. அதனால தான் ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் ஏக்கத்தோடு அவர் சொன்ன அந்த வார்த்தை. இன்றைக்கு நாமும் பாவம் செய்யாதபடிக்கு வாழ வேண்டும். இவ்வளவு காரியங்கள் தன்னுடைய தோழரும் சிநேகிதரும் நிந்தித்த பொழுதும் கூட 13-14 வசனத்துல அதே சங்கீதம் 38 வாசிக்கும் பொழுது, நானும் செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் உங்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி பாடுகளுக்குள்ளதாக நீங்க இருக்கும்போது உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் நீங்க எப்படி இருக்கணுமா? செவிடனை போலவும் ஊமையனை போலவும் நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பதில் பேசணும் என்று சொன்னால் கர்த்தர் யுத்தம் செய்ய மாட்டார். சங்கீதக்காரனாகிய தாவீதை போல இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்றுதான். 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். இன்றைக்கு யாரிடத்துல நம்ம காத்திருக்கணும்? நம்முடைய நீதிக்காக யாரிடத்துல காத்திருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்துதான் நிச்சயமாகவே அவர் நமக்கு பதிலை தருவார். பாருங்க, இரண்டாவது நாம் பார்த்தோம், கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புவிக்கிற சில காரியங்களை பார்த்தோம். மூன்றாவது சீக்கிரத்துல பார்த்து முடிக்கலாம். மூன்றாவது, கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய இரக்கத்திற்காக நம்பி இருந்த தாவீதை நாம் பார்க்க போகிறோம். 2 வசனங்கள் தான் பாருங்க, 21-22 வசனங்கள். கர்த்தாவே என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாய் இராதேயும், என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சிப்பு யாரிடத்திலிருந்து வருகிறது? கர்த்தராகிய ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. வேதாகமத்தில் அநேகர் கர்த்தருடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்த அநேக தேவ மனிதர்களை பார்க்கிறோம். ஆபிரகாமிலிருந்து பவுல் வரைக்கும் பார்க்கும்போது அநேகர் கர்த்தரை நம்பி இருந்தார்கள். அதே மாதிரி சங்கீதக்காரனாகிய தாவீதும் கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவரா? சங்கீதம் 103:8 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாய் இருக்கிறாராம். பாருங்க, அதே மார்க் எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க வந்திருக்கிறார். மத்தேயு 9:13 வாசிக்கும் பொழுது, நீதிமான்களை அல்ல பாவிகளே கர்த்தர் ரட்சிக்க வந்திருக்கிறார். அன்றைக்கு அந்த விபச்சார ஸ்திரீ ஒரு பாவம் செய்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நீ போய் இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவத்தை விட்டு விலக வேண்டும். கர்த்தருடைய சமயத்துல ஏற்ற நேரத்துல நம்முடைய கர்த்தரிடத்தில் நம்ம போய் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்க நம் தேவனால் முடியும். நிச்சயமாகவே இந்த சங்கீத பகுதியின் மூலமாய் நாம் அறிந்து கொண்ட ஒரு சில விஷயங்கள் என்னவென்று சொன்னால், நம்முடைய பாவத்தினால் அநேக காரியங்கள் நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நேரிடும் என்பதை 1-10 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம். அதே 11, 12, 16, 17, 18, 19, 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பாவத்துல நம்ம அடிமைத்தனத்துல நாம் இருந்தோமோ அதற்கு பலனாக நமக்கு நல்ல கேடான விஷயத்திற்குள்ளாக நாம் தள்ளப்படும் பொழுது, நம்ம ஒரு வியாதியில் இருக்கும் போது நம்ம தோழரும் சிநேகிதரும் எல்லாரும் நம்மளை விட்டு தூரம் போவார்கள். ஹல்லேலூயா. யாருமே நம் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அப்போ நம்முடைய பாவத்தை கர்த்தரிடத்துல மாத்திரம் தான் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். மூன்றாவது என்னவென்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கை யார் மீது வைக்க வேண்டும்? ஆண்டவர் மீது வைக்கும் பொழுது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறபடினால் இரக்கத்தினால் நம்மளை முடிசூட்டி நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை ஆசீர்வதித்து சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓட பிரயாசப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா.